இந்த புனித பலியானது இறைவனில் மறித்த ஷீலா இமாம் பெட்ரீசியாருடைய ஆன்மீக பாட்டிக்காகவும் மற்றும் சந்தனம் பிள்ளை, தங்கச்சாமி, பெர்னாண்டோ, பவுலா, ஜான் பிரிட்டோ, அமல்ராஜ், அருள் லூயிஸ் தனசீலி, பிரபாகரன், லூர்துசாமி, விசுவாசம், லெக்சியா, ஜெரால்ட், லக்ஷ்மி அம்மாள், அரியசாமி இவருடைய ஆன்மீக பாட்டிக்காகவும் மற்றும் முன்னோர்களால் நரபலி கொடுக்கப்பட்ட கர்ப்பிணி பெண் மற்றும் அவரது சிசுடைய ஆன்மீக பாட்டிக்காகவும் இந்த புனித பலியை விமலா அருணா ஒப்புக் கொடுக்கிறார்கள். மற்றும் மயிலாண்டபுரத்தைச் சேர்ந்த டொமினிக் அவர்கள், திருவாளர் ஞானப்பிரகாசம், ஞானம்மாள், மரிய சுசை, மேரியம்மாள் இவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் இந்த புனித பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளுடைய அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, கடவுள் நமக்கு எண்ணற்ற அருள் கொடைகளை கொடுத்திருக்கிறார். அளவில்லாத அருள் வரங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த மண்ணுலகிலே தேவையான எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் அவர் கொடுத்திருக்கிறார். அவர் கொடுத்ததை நாம் பிறருக்காக, பிறர் நலனுக்காக, கடவுளுக்காக அதை பெருக்கிக் கொண்டே செல்ல இந்த நாளிலே கடவுள் நாம் ஒவ்வொருவரையும் அழைப்பு விடுக்கிறார். கடவுள் கொடுத்ததை நாம் அதிகப்படுத்தி கொண்டே செல்ல அவருடைய அருளினால் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற ஒரு சிந்தனையோடு நாம் கடவுளுக்காக வாழ, அவருடைய வார்த்தைக்காக வாழ, கடவுளுடைய அருளை நினைத்திருக்க இந்த நாளிலே கடவுள் நாம் ஒவ்வொருவரையும் இந்த புனித பலி வழியாக அழைக்கிறார். எனவே இந்த புனித பலியிலே தகுதியான முறையிலே பங்கு பெற தடையாக இருக்கின்ற நம் குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களை எல்லாம் எண்ணி மனவருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதை, வானதூதர் புனித அனைவரையும், சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உம்மீது நாங்கள் கொண்டுள்ள பற்றன்பில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க செய்ய உம்மை வேண்டுகிறோம். ஏனெனில் அனைத்து நன்மைகளுக்கும் ஊற்றாகிய உமக்கு நாங்கள் என்றும் பணிபுரிவதால் முடிவில்லா முழுமையான மகிழ்வை பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். உலகை படைத்தவரே, உங்களுக்கு உயிரையும் மூச்சையும் மீண்டும் கொடுப்பார். மக்கபேயர் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 1 மற்றும் 20 முதல் 31 முடிய. 2ஆம் மக்கபேயர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 1 மற்றும் 20 முதல் 31 முடிய. அந்நாட்களில் சகோதரர்கள் 7 பேரும் அவருடைய தாயும் கைது செய்யப்பட்டார்கள். சாட்டைகளாலும் வாள்களாலும் அடிக்கப்பட்டு
சட்டத்துக்கு முரணாக பன்றி இறைச்சியை உண்ணும்படி மன்னனால் கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். எல்லோருக்கும் மேலாக அவருடைய தாய் மிகவும் போற்றுதற்குரியவர், பெரும் புகழுக்குரியவர். ஒரே நாளில் தம் 7 மைந்தர்களும் கொல்லப்பட்டதை அவர் கண்டபோதிலும் ஆண்டவர் மீது கொண்டிருந்த நம்பிக்கையால் அவை அனைத்தையும் மிக துணிவோடு தாங்கிக் கொண்டார். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தாய்மொழியில் அறிவுரை கூறினார். பெருந்தன்மை நிறைந்தவராய் பெண்ணுக்குரிய பண்பையும் ஆணுக்குரிய துணிவையும் இணைத்து அவர்களிடம், நீங்கள் என் வயிற்றில் எவ்வாறு உருவானீர்கள் என நான் அறியேன். உங்களுக்கு உயிரும் மூச்சும் அளித்ததும் நான் அல்ல, உங்களுடைய உள்ளுறுப்புகள் ஒன்று சேர்த்ததும் நான் அல்ல. உலகை படைத்தவரே, மனித இனத்தை உருவாக்கியவர், எல்லா பொருட்களையும் உண்டாக்கியவர், அவரே தன் இரக்கத்தினால் உங்களுக்கு உயிரையும் மூச்சையும் மீண்டும் கொடுப்பார். ஏனெனில் அவருடைய சட்டங்களை முன்னிட்டு நீங்கள் இப்போது உங்களையே பொருட்படுத்துவதில்லை என்றார். தாம் இகழப்படுவதாக அந்தியோக்கு நினைத்தான். அந்த தாயின் கூற்றில் ஏளனம் இருப்பதாக ஐயுற்றான். எல்லோருக்கும் இளைய சகோதரர் இன்னும் உயிரோடு இருக்க கண்டு, உன் மூதாதையரின் பழக்க வழக்கங்களை நீ கைவிட்டு விட்டால் உன்னை செல்வனாகவும் பிற அழுக்காறு கொள்ளும் வகையில் உயர்ந்தவனாகவும் ஆக்குவதோடு என் நண்பனாகவும் ஏற்றுக்கொண்டு உனக்கு உயர் பதவி வழங்குவேன் என்று சொன்னது மட்டுமன்றி உறுதியும் கூறி ஆணையிட்டான். அவ்விளைஞன் மன்னனின் சொற்களுக்கு சிறிதும் செவிசாய்க்கதான் அவருடைய தாயை அவன் தன்னிடம் அழைத்து அந்த இளைஞன் தம்மையே காத்து கொள்ளும்படி அறிவுரை கூறுமாறு வேண்டினான். மன்னன் அவரை மிகவும் வேண்டிக் கொண்டதனால் அந்த தாய் தம் மகனை இணங்க வைக்க இசைந்தார். ஆனால் அந்த கொடுங்கோலனை ஏளனம் செய்தவராய் அவர் தம் மகன் பக்கம் குனிந்தவாறு தம் தாய்மொழியில், மகனே, என் மீது இரக்கம் கொள். 9 மாதம் உன்னை என் வயிற்றில் சுமந்தேன். 3 ஆண்டு உனக்கு பாலூட்டி வளர்த்தேன். இந்த வயது வரை உன்னை பேணி காத்து வந்துள்ளேன். குழந்தாய், உன்னை நான் வேண்டுவது விண்ணையும் மண்ணையும் பார், அவற்றில் உள்ள அனைத்தையும் உற்று நோக்கு. கடவுள் இவை அனைத்தையும் ஏற்கனவே இருந்தவற்றிலிருந்து உண்டாக்கவில்லை. இவ்வாறே மனித இனமும் தோன்றிற்று என்பதை அறிந்து கொள்வாய். ஏற்றவன் என மெய்ப்பித்து காட்டு. இக்கொலைஞனுக்கு அஞ்சாதே, ஆனால் நீ உன் சகோதரர்களுக்கு ஏற்றவன் என மெய்ப்பித்து காட்டு. இறைவனின் இரக்கத்தால் உன் சகோதரர்களோடு உன்னையும் நான் திரும்ப பெற்றுக் கொள்ளும்படி இப்போது சாவை ஏற்றுக்கொள் என்று சொல்லி ஊக்கமூட்டினார். தாய் பேசி முடிப்பதற்குள் அந்த இளைஞர் பின்வருமாறு கூறினார்: எதற்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள்? மன்னனின் கட்டளைக்கு நான் கீழ்ப்படியவே மாட்டேன். மோசே வழியாக எங்கள் மூதாதையருக்கு கொடுக்கப்பட்ட திருச்சட்டத்தின் கட்டளைகளுக்கே கீழ்ப்படிவேன். எபிரேயருக்கு எதிராக எல்லா வகை துன்பங்களையும் திட்டமிட்ட நீ கடவுளின் கைக்கு தப்ப மாட்டாய் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. நானும் விழித்தெழும் பொழுது உம் உருவம் கண்டு நிறைவடைவேன். விழித்தெழும் போது உம் உருவம் கண்டு நிறைவடைவேன். ஆண்டவரே, என் வழக்கின் நியாயத்தை கேட்டருளும். என் வேண்டுதலை உற்று கேளும். வஞ்சகமற்ற உதட்டில் நின்று எழும் என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். பல்லவி. நானும் விழித்தெழும் போது உம் உருவம் கண்டு நிறைவடைவேன்.
என் நடத்தை உம் பாதையில் அமைந்துள்ளது. என் காலடிகள் உம் வழி நின்று பிறளவில்லை. இறைவா, நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், ஏனெனில் நீர் எனக்கு பதில் அளிப்பீர். என் பக்கம் உம் செவியை திருப்பியருளும். என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும். பல்லவி. நானோ விழித்தெழும் பொழுது உம் உருவம் கண்டு நிறைவடைவேன். உமது கண்ணின் மணியென என்னை காத்தருளும். உம்முடைய சிறகுகளின் நிழலில் என்னை மூடிக்கொள்ளும். நானும் நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். விழித்தெழும்போது உமது உருவம் கண்டு நிறைவு பெறுவேன். பல்லவி. நானும் விழித்தெழும்போது உம் உருவம் கண்டு நிறைவடைவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமது. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 19 வாழ்வுதரும் இறை வார்த்தைகள் 11 தொடக்கம் 28 முடிய. அக்காலத்தில் இயேசு எருசலேமை நெருங்கி வந்து கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் இறையாட்சி உடனடியாக தோன்றப் போகிறது என்று நினைத்தார்கள். அப்போது இயேசு மேலும் ஓர் உவமையை சொன்னார். ஓர் உயர் குடிமகன் ஒருவர் ஆட்சியுரிமை பெற்று வர தொலை நாட்டிற்கு போக புறப்பட்டார். அப்போது அவர் தம் பணியாளர்கள் 10 பேரை அழைத்து 10 வினாக்களை அவர்களிடம் கொடுத்து அவர்களை நோக்கி, நான் வரும் வரை இவற்றை வைத்து வாணிகம் செய்யுங்கள் என்று சொன்னார். அவருடைய குடிமக்களோ அவரை வெறுத்தனர். எனவே இவர் அரசராக இருப்பது எங்களுக்கு விருப்பமில்லை என்று சொல்லி தூது அனுப்பினர். இருப்பின் அவர் ஆட்சியுரிமை பெற்று திரும்பி வந்தார். பின்னர் தம்மிடம் பணம் வாங்கியிருந்த பணியாளர் ஒவ்வொருவரும் ஈட்டியது எவ்வளவு என்று அறிய அவர் அவர்களை கூப்பிட்டு அனுப்பினார். முதலாம் பணியாளர் வந்து, ஐயா, உமது மினாவை கொண்டு 10 மினாக்களை சேர்த்துள்ளேன் என்றார். அதற்கு அவர் அவரிடம், நன்று நல்ல பணியாளரே, மிக சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரியவராயிருந்தீர். எனவே 10 நகர்களுக்கு அதிகாரியாயிரும் என்றார். இரண்டாம் பணியாளர் வந்து, ஐயா, உமது வினாவை கொண்டு 5 வினாக்களை ஈட்டியுள்ளேன் என்றார். அவர், எனவே நீர் 5 நகர்களுக்கு அதிகாரியாயிரும் என்று அவரிடமும் சொன்னார். வேறொருவர் வந்து, ஐயா, இதோ உமது வினா, ஒரு கைக்குட்டையில் முடித்து வைத்திருக்கிறேன். ஏனெனில் நீர் கண்டிப்புள்ளவர் என்று உமக்கு அஞ்சி இப்படி செய்தேன். நீர் வைக்காததை எடுக்கிறவர், நீர் விதைக்காததை அறுக்கிறவர் என்றார். அதற்கு அவர் அவரிடம், பொல்லாத பணியாளை, உன் வாய் சொல்லை கொண்டே உனக்கு தீர்ப்பிடுகிறேன். நான் கண்டிப்பானவன், வைக்காததை எடுக்கிறவன், விதைக்காததை அறுக்கிறவன் என உனக்கு தெரியும் அல்லவா? அப்படியானால் ஏன் என் பணத்தை வட்டி கடையில் கொடுத்து வைக்கவில்லை? நான் வந்து அதை வட்டியோடு சேர்த்து பெற்றிருப்பேனே என்றார். பின்பு அருகில் நின்றவர்களிடம் அந்த வினாவை அவரிடமிருந்து எடுத்து 10 வினாக்கள் உள்ளவருக்கு கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஐயா, அவரிடம் 10 வினாக்கள் இருக்கின்றனவே என்றார்கள். அவரோ, உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். மேலும் அவர், நான் அரசனாக இருப்பதை விரும்பாத என் பகைவர்களை இங்கு கொண்டு வந்து என் முன் படுகொலை செய்யுங்கள் என்று சொன்னார். இவற்றை சொன்ன பின் இயேசு அவர்களுக்கு முன்பாக
எருசலேமுக்கு புறப்பட்டு சென்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே ஆராதனை. இயேசுவுக்கே ஆராதனை. ஹalleluya. 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 மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு தாயும் தன் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், அல்லது ஒரு தாய் எப்படி கடவுளுக்குரிய ஒரு தாயாய், கடவுள் விரும்புகிற ஒரு தாயாய் இருக்க வேண்டும், அவர் தனது பிள்ளைகளை எவ்வாறு வளர்க்க வேண்டும் என்பதை இந்த நாளிலே இறைவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், 7 மகன்களை இழந்த அந்த தாயினுடைய அந்த விசுவாசத்தையும் மன உறுதியையும் நம்பிக்கையையும் நாம் இங்கு காண்கிறோம். இது உலகத்திற்கு ஏற்றபடி வாழ கற்றுக் கொடுக்கின்ற இந்த கால சூழ்நிலையில இந்த உலகத்தை கற்றுக்கொள், உலகத்தை சம்பாதித்துக்கொள் என்று கற்றுத்தருகின்ற பெற்றோர்களுக்கு மத்தியிலே கடவுளை சம்பாதித்துக்கொள், கடவுளை சம்பாதித்துக்கொள், கடவுளுக்கு ஏற்றபடி நீ வாழு, கடவுளுக்கு பயந்தவனாக, தெய்வ பயமுள்ளவனாக, கடவுளுடைய காரியங்களிலே நீ உன்னையே ஒப்பு கொடுக்கிறவனாக நீ வாழ வேண்டும். உன் உயிர் போனாலும் பரவாயில்லை, நீ கடவுளுக்குரியவனாக இறப்பது எனக்கு மகிழ்ச்சி என்று எவ்வளவு ஒரு ஆணித்தரமாக தனது விசுவாசத்தை தன் பிள்ளைகளுக்கு ஊட்டிய ஒரு தாயை பார்க்கிறோம். இந்த தாயை குறித்து முதல் வாசகம் சொல்லுகிறது, அவர் போற்றுதலுக்குரியவராகவும் பெரும் புகழுக்குரியவராகவும் இருந்தார். பெண்மை நிறைந்தவராகவும் பெருந்தன்மை நிறைந்தவராகவும் பெண்மைக்குரிய பண்பையும் ஆணுக்குரிய துணிவையும் பெற்றிருந்தார். பாருங்கள் அன்புக்குரியவர்களே, ஒரு பெண்ணுக்குரிய பண்பையும் ஆணுக்குரிய துணிவையும் பெற்றிருந்தார். எதற்காக? கடவுளுக்காக வாழ்வதற்காகவே இத்தகைய பண்புகளையும் துணிவையும் பெற்றிருந்தார். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தை ஜெயிப்பதற்காக அல்ல, அல்லது இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும், இந்த உலகத்திலே பெரியவர்களை வாழ வேண்டும் என்பதற்காக அந்த தாய் வாழவில்லை. மாறாக பெண்ணுக்குரிய பண்பு தாழ்ச்சி, பணிவு, இந்த பெண்ணுக்குரிய பண்பையும் ஆணுக்குரிய துணிவு. ஒரு சில வேளைகளில பல ஊர்களிலே சண்டை நடக்கிற பொழுது ரொம்ப பேர் சொல்வதை கேள்விப்பட்டிருக்கிறேன், பாரு எப்படி ஆம்பளை மாதிரி சண்டை போடுறான் பாரு என்று ஒரு சில பெண்களை குறித்து பேசுவதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஆணுக்குரிய துணிவை நாம் பெற்றிருக்க வேண்டும். எதற்காக வென்றால் கடவுளுக்காக. கடவுளுக்கு எதிராக எந்த மனிதரும் எந்த காரியமும் நமது வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் நம் பிள்ளைகள் வாழ்க்கையிலும் வந்தால் நாம் துணிவோடு எதிர்த்து இருக்க வேண்டும். அதற்காகத்தான் பெண்மைக்குரிய பண்பையும் ஆண்மைக்குரிய துணிவையும் அந்த தாய் பெற்றிருந்தார். பாருங்கள் அன்புக்குரியவர்களே, தன் கண் முன்னே தன் சகோதரர்கள் இறப்பதை கண்டும் இன்னும் மீதம் இருக்கிற ஒரு மகனை குறித்து தன் தாய் எவ்வளவு வலிமையோடு எவ்வளவு விசுவாசத்தோடு, கடவுளுக்காய் நாம் இழப்பதை எல்லாம் பெற்றுக்கொள்ளுவோம், உங்களை நான் இழப்பது மீண்டும் பெற்றுக்கொள்வதற்காகத்தான் என்ற சத்தியத்தை என்ற உண்மையை தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த தாயினுடைய வார்த்தையை பாருங்கள். எந்த தாய்க்கு இந்த மனம் வரும்? தன் கண் முன்னே தன் 7 பிள்ளைகள் கொல்லப்படுவதை பார்த்த பின்பும் தன் ஒற்றை மகனை காத்துக்கொள்ள வேண்டும், இவனாவது என் வாழ்க்கையிலே என்னை காத்துக்கொள்ள வேண்டும் என்று இந்த தாய் நினைக்கவில்லை. நம்மளும் அப்படித்தான் நினைப்போம். ஒத்த புள்ள வச்சிருக்கிற பத்திரமாக, ரொம்ப கவனமாக ஒரே ஒரு பிள்ளை என்று பொத்தி பொத்தி வளர்க்கிறோம். ஆனால் அந்த பிள்ளை வாழ்க்கை எப்படி போகிறது என்று நமக்கு தெரியும். அன்புக்குரியவர்களே,
ஒரு பிள்ளை வைத்துக்கொண்டு அந்த பிள்ளையை உலகத்துக்குரியவர்களாய்த்தான் நாம் வளர்க்க எல்லா பெற்றோரும் ஆசைப்படுகிறோம். தன் பிள்ளைகள் கடவுளுக்குரியவர்களாய் வளர வேண்டும் என்று நினைக்கின்ற பெற்றோர்கள் இந்த காலத்திலே மிக 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 குறைவு. கடவுளுக்காக வாழ வேண்டும், கடவுளுக்காகத்தான் உன் வாழ்க்கை, நீ கடவுள் தெய்வ பயத்திலே வாழ வேண்டும், ஜெபிக்க வேண்டும், இறைவார்த்தை வாசிக்க வேண்டும், ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்று கண்டிப்புடன் வளர்க்கிற பெற்றோர்கள் இந்த காலத்திலே மிக 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 குறைவு. 4 மணிக்கு பிள்ளையை எழுப்பி படிக்க வைக்கிறார்கள். படிக்க வைத்தவுடன் 5 மணிக்கு டியூஷன் அனுப்புகிறார்கள். 6 மணிக்கு பிள்ளை வர வைத்து ரெடியாக்கி 7 மணிக்கு பள்ளிக்கு அனுப்புகிறார்கள். மீண்டுமாக பள்ளியிலிருந்து வந்தவுடன் மீண்டும் அதே டியூஷன். வீட்டிற்கு வந்தவுடன் மீண்டும் அந்த பாடங்களை படித்து விட்டார்களா என்று மீண்டும் படிப்பு, தூக்கம், மீண்டும் அதே காரியங்கள் தான். தன் பிள்ளை வேலைக்கு செல்கிறது, வருகிறது, சாப்பிடுகிறது, தூங்குகிறது. எந்த பெற்றோராவது தன் பிள்ளை ஜெபிக்கிறதா, தன் பிள்ளை அதிகாலையில் எழுந்து ஆலயத்திற்கு போகிறதா, அல்லது திருப்பலிக்கு செல்லுகிறதா, இறைவார்த்தை வாசிக்கிறதா, குடும்ப ஜெபத்திலே பங்கு கொள்கிறதா என்று எந்த பெற்றோர் தன் பிள்ளையை குறித்த இந்த கவலையில் இருக்கிறார்கள்? ரொம்ப பேர் சொல்லுவாங்க, ஃபாதர் என் பிள்ளைக்கு நல்ல அறிவுரை சொல்லுங்க ஃபாதர். எதுக்குமாண்ணா? ஜெபிக்க வர்றதே இல்லை ஃபாதர், ஜெபிக்க வருவதே இல்லை ஃபாதர். குடும்ப ஜெபம் என்றாலே என் பிள்ளை வருவதில்லை. ஆலயத்துக்கு கூப்பிட்டா என் பொண்ணு முறைக்கிறா, ஜெபிக்கவாடு கூப்பிட்டா என்ன திட்டுற, உனக்கு வேலை இல்லை. கண்டிப்புள்ள பெற்றோராயிருங்கள். உங்க பிள்ளை ஏதாவது கேட்டா அடம் பிடித்து கேட்பதை நீங்கள் வாங்கி கொடுக்கிறீங்களே. உங்க பிள்ளை கேட்கிற பொழுது நீங்கள் கண்டிஷன் போடுங்க. இதை செய்தால் நான் இதை செய்வேன், நீ ஜெபித்தால் உனக்கு இது கிடைக்கும், நீ திருப்பலிக்கு என்னோடு வந்தால் உனக்கு இது கிடைக்கும், நான் இதை செய்வேன் என்று கட்டாயப்படுத்துங்கள். கடவுள் காரியத்தில் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கட்டாயப்படுத்துங்கள். கடவுள் காரியத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கண்டிஷன் போடுங்கள். கடவுள் காரியத்திலே உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வளர்க்காமல் இந்த உலக காரியத்திலே நீங்கள் வளர்த்தால் உங்களுக்கும் பயனில்லை, உங்கள் பிள்ளைக்கும் பயனில்லை. நாம் இந்த உலகத்தை சம்பாதிக்கத்தான் நாம் பிள்ளைகளை வளர்க்கிறோம். உலகத்தை சம்பாதிக்க, நல்லா படி, நல்லா உத்தியம் பாரு, நல்லா சம்பாத்தியம் பண்ணு, நல்லா வீடு கட்டு, இதுதான் நாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். மிக மிக குறைவு. ஜெபி மகனே, ஜெபி மகளே, என்னோட குடும்ப ஜெபத்திலே வந்து உட்கார், ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை வாசி, திருப்பலிக்கு கண்டிப்பாக வர வேண்டும் என்று கட்டளை போடுகிற பெற்றோர்கள் இன்று இல்லை. உலகத்தை சம்பாதிக்கத்தான் நீங்கள் கற்றுக் கொடுக்கிறீர்கள், உலகத்தில் வாழத்தான் நீங்கள் கற்றுக் கொடுக்கிறீர்கள். உலகத்தில் சம்பாதிப்பது எல்லாம் உங்களுக்கும் பயன் தராது, உங்கள் பிள்ளைக்கும் பயன் தராது. இந்த உலகத்திலே வாழ கற்றுக் கொடுக்கிற நீங்கள் மறு உலகத்தை இழக்க உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறீர்கள். அவர்களும் மறு உலகத்தை இழந்து கொண்டு இந்த உலகத்தை சம்பாதித்துக் கொள்கிறார்கள். இந்த உலகத்தை சம்பாதித்துக் கொள்ள நினைக்கிற நாம் ஒவ்வொருவரும் மறு உலகத்தை, நிலை வாழ்வை இழந்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். அன்புக்குரியவர்களே, அந்த தாயின் வார்த்தையை பாருங்கள். என் மகனே, உன்னை படைத்தது நான் அல்ல, உன்னை உருவாக்கியது நான் அல்ல. உன் ஒவ்வொரு உள் உறுப்புகளையும் என்னுள்ளே ஒன்று சேர்த்தது நான் அல்ல. உனக்கு உயிரும் மூச்சும் தந்தது நான் அல்ல. எல்லாம் கடவுள். நமக்கு உயிரை கொடுத்தவர், நம்மை தாயின் கருவிலே உருவாக்கி உயிர் கொடுத்தவர், உடல் கொடுத்தவர், உயிர் மூச்சை கொடுத்தவர், உள் உறுப்புகளை எல்லாம் சரியாக ஒன்று சேர்த்தவர் கடவுள். அந்த தாயுடைய வார்த்தையை பாருங்கள். நீ கடவுளால் உருவாக்கப்பட்டாய், கடவுளுக்காக உருவாக்கப்பட்டாய், நீ அவரால் தான் உருவாக்கப்பட்டாய், அவரே உன்னை படைத்தவர், நீ அவருக்காகத்தான் வாழ வேண்டும், சாக வேண்டும். நீ கடவுளுக்காகத்தான் வாழ வேண்டும், சாக வேண்டும்.
எத்தனை பெற்றோர்கள் துணிவுடன் இந்த காரியத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்ல முடியும்? உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்ல முடியும். பல வேளைகளில் சில பெற்றோர்கள் சொல்லுவது உண்டு, ஃபாதர் என் பையன்கிட்ட என்னன்னாலும் சொல்லுங்க ஃபாதர், சாமியார் ஆயிராதப்பான்னு சொல்லிடாதீங்க, தயவு செய்து ஒத்த பிள்ளை வச்சிருக்கேன் ஃபாதர், ஒரே ஒரு பிள்ளை ஃபாதர், அவன் சாமியார் ஆகிடணும் அப்படின்னு மட்டும் சொல்லிடாதீங்க ஃபாதர் என்று சொல்லுவார்கள். உங்கள் பிள்ளைகள்கிட்ட கேட்டு பாருங்க, என்ன ஆக வேண்டும் என்று. கலெக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும், பெரிய படிப்புகள் படிக்க வேண்டும் என்றுதானே உங்கள் பிள்ளைகள் சொல்லுகிறார்கள். எந்த பெற்றோர் தன் பிள்ளைகளுக்கு என் மகன் குருவானவராக மாற வேண்டும், என் மகள் கண்ணியராக அருள் சகோதரியாக மாற வேண்டும் என்று எந்த பெற்றோர் தைரியமாக உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறீர்கள்? சொல்லி பாருங்கள், சொல்லி பாருங்கள். ஒரு குடும்பத்தில் ஒரு சிறு குழந்தை சொல்லுகிறது, நான் ஃபாதராகத்தான் போவேன் என்று. உடனே அந்த தாய் சிரித்து கொண்டு அதட்டுகிறாள், அப்படி சொல்லக்கூடாதுடா, அப்படி சொல்லக்கூடாதுடா என்று தன் மகனை அதட்டுகிறது அந்த தாய். என் கண்கள் பார்த்தது, என் காதுகள் கேட்கிறது. அந்த குழந்தை சொல்லுது, நானும் ஃபாதரா போவேன் என்று சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு சொல்லுகிற பொழுது அந்த தாய் அதட்டுகிறார். இன்னும் ஒரு சில தாய்மார்களை பார்த்திருக்கிறேன், ஒரு ஆண் குழந்தை வைத்திருக்கிற தாய்மார்களை பார்த்திருக்கிறேன். ஒரு தாய் என்னிடம் அடிக்கடி சொல்லுவார்கள், ஃபாதர் என் மகனுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், என் மகனுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், அவன் ஒரு குருவாக வேண்டும், நான் கடவுளுக்காக என் மகனை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். மிக 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 குறைவுதான் அப்படி சொல்லுகிறவர்கள். கடவுளுக்காக கடவுள் கொடுத்ததை நாம் ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுக்க அன்புக்குரியவர்களே, உங்கள் பிள்ளைகளை கடவுள் தெய்வ பயத்திலே நீங்கள் வளருங்கள். நாம் சீராக் புத்தகத்திலே வாசிப்போம், தெய்வ பயம் இல்லாமல் பிள்ளைகளை பெறுவதை விட மலடியாய் இருப்பது, குழந்தையின்றி இருப்பது நலம். தெய்வ பயமில்லாத பிள்ளைகளை பெற்றெடுப்பதை விட குழந்தைகள் பெறாமல், குழந்தை பேறு இல்லாமல் இருப்பது நலம். அன்புக்குரியவர்களே, தெய்வ பயம் இல்லாமல், ஆலயத்திற்கு செல்லாமல், ஜெபிக்காமல், இறைவார்த்தை வாசிக்காமல் இப்படிப்பட்ட பிள்ளைகள் இருப்பதை விட அவர்கள் இல்லாமல் இருப்பது நலம். இறைவார்த்தை சொல்லுகிறது. தெய்வ பயம் உள்ள பிள்ளைகள். ஒவ்வொரு பெற்றோரும் தன் பிள்ளைகளை கண்டித்து திருத்த வேண்டும். கடவுள் காரியத்திலே வளர்கிற குழந்தை ஒருபோதும் தவறாய் போகாது. அது என் குடும்பத்திலிருந்து நான் அனுபவித்த உண்மை. அன்புக்குரியவர்களே, ஒரு தவறும் செய்ய மாட்டார்கள், ஒரு கெட்ட பழக்கமும் அவர்கள் வாழ்க்கையிலே வராது. அன்புக்குரியவர்களே, கடவுளை சம்பாதித்துக் கொடுங்க உங்கள் பிள்ளைகளுக்கு. கடவுளை சொத்தாக உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்கள். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கடவுள் தெய்வ பயத்திலே வளர்வதற்குரிய அந்த காரியத்தை நீங்கள் இந்த நாளிலே கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த தாயிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். நாம் கடவுளுக்காக எதை இழந்திருக்கிறோம்? 7 பிள்ளைகளை தன் கண்முன் இழந்த தாய் தன் கண்முன்னே தன் பிள்ளைகள் கொல்லப்படுவதை பார்த்த பின்பும் கூட மீதம் இருக்கிற தன் மகனுக்கு தைரியத்தையும் பணத்தையும் கொடுக்கிறார். கடவுளுக்காக பரவாயில்லை, உன்னை நான் இழந்தால் மீண்டும் நான் அவரிடமிருந்து பெற்றுக் கொள்ளுவேன். நம்பிக்கையை பாருங்கள், மீண்டும் அவரிடமிருந்து நான் பெற்றுக் கொள்ளுவேன். ஆண்டவர் இயேசு சொன்னாரே, என் உயிரை நானாக கொடுக்கிறேன், அதை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்காகவே நான் அதை கொடுக்கிறேன் என்று சொன்னாரே. கடவுளுக்காக கொடுப்பது எல்லாம் நாம் 2 மடங்காக பெற்றுக்கொள்ளுவோம். அவர் கொடுத்ததை நாம் பெருக்கிக் கொள்ளுவோம். அவர் நமக்கு கொடுத்த இந்த உயிரை அவருக்காக வாழ்வோம். அவர் கொடுத்த இந்த உடல் அவருக்காக வாழட்டும். அவர் கொடுத்த இந்த அறிவு அவருக்காக வாழட்டும். அவர் கொடுத்த இந்த வாழ்வை நாம் அவருக்கு பயனுள்ள முறையிலே வாழ்வோம். தெய்வ பயமுள்ளவர்களாக வாழ்வோம். இறைவார்த்தை வாசிக்க பிள்ளைகளை நாம் அறிவுறுத்துவோம். உட்கார்ந்து உங்க பிள்ளைகளோட நீங்க இறைவார்த்தை வாசிங்க, ஜெபிங்க. அன்புக்குரியவர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு ஜெபமாலையை கையில கொடுங்க, பைபிளை கையில கொடுங்க. எத்தனை பெற்றோர் உங்கள் பிள்ளைகளுக்கு என்று தனி விவிலியத்தை வாங்கி கொடுத்திருக்கிறீர்கள்? 20,000 மொபைல் போன் வாங்க நம்மிடம் காசு இருக்கும். ஒரு தாய், ஃபாதர் ஒரு பைபிள் கிஃப்டா கொடுங்க ஃபாதர் என்று கேட்டாங்க. எதுக்குமான்னு? இல்லை, என் பிள்ளைக்கு
என்று சொன்னார்கள். இன்னும் ஒரு சிலர் பைபிள் வாங்க வருவாங்க, ஃப்ரீயாக கொடுக்க மாட்டீங்களா? 400 ரூபாயா பைபிள், 350 ரூபாயா பைபிள், கொஞ்சம் குறைச்சி கொடுங்க, ஒரு 100 ரூபா குறைச்சிக்கிறீங்களா? அன்புக்குரியவர்களே, என்றாவது உலக காரியங்களுக்கு நாம் இத்தகைய யோசித்திருக்கிறோமா? உங்கள் குழந்தைகளுடைய பிறந்த நாளிலே நாம் எதை பரிசாக கொடுத்திருக்கிறோம்? முதல்ல உங்க பிள்ளைகளுக்கு உங்க வீட்டில் தனித்தனி இறை விவிலியம் நீங்க வச்சிருக்கீங்களா? அவர்களுக்கு தனி ஜெபமாலை இருக்கிறதா? கடவுளை நீங்கள் கொடுக்காமல் உங்கள் பிள்ளைகளுக்கு எதை கொடுத்தாலும் அவருடைய வாழ்க்கையை நீங்கள் நாசம் செய்கிறீர்கள். உங்கள் பிள்ளைகளோடு உட்கார்ந்து நீங்க ஜெபியுங்க. உங்க பிள்ளைகளோடு உட்கார்ந்து நீங்க இறை வார்த்தையை வாசிங்க. உங்க பிள்ளைகளோடு உட்கார்ந்து நீங்க ஜெபமாலை ஜெபியுங்க. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அழைத்து கொண்டு ஆலயத்துக்கு போங்க. 4 மணிக்கு டியூஷன் அனுப்புற நம்ம ஏன் 6 மணிக்கு 6:30க்கு நம் பிள்ளைகளை ஆலயத்திற்கு கொண்டு போக முடியவில்லையே, அழைத்துட்டு போக முடியவில்லையே? ஃபங்க்ஷனுக்கு பிள்ளைகள் அழைச்சிட்டு போகிறோம், டூருக்கு பிள்ளைகள் அழைச்சிட்டு போகிறோம், பிக்னிக்கு பிள்ளைகள் அழைச்சிட்டு போகிறோம். ஏதாவது வீட்டிலே விசேஷம் என்றால் பிள்ளைகளை நாம் அழைத்து சென்று போகிறோம். எல்லா இடத்துக்கும் பிள்ளைகளை கூட்டிட்டு போகிறோமே, எல்லா இடத்துக்கும் பிள்ளைங்களை கூட்டு போகிறோமே. ஷாப்பிங் பண்ண பிள்ளைகளை கூட்டு போகிறோம். ஒரு விசேஷம் என்றால் நாம் லீவ் எடுக்கிறோம். நம்முடைய தொழிலை நாம் அதை ஒரு நாள் முடித்து விடுகிறோம். ஆனால் கடவுளுக்காக நாம் எதையும் இழப்பதில்லையே, எங்கள் அண்ணன் வீட்டில் ஃபங்க்ஷன், என் தங்கச்சி வீட்டில் ஃபங்க்ஷன், எங்கள் அம்மாவுக்கு இந்த ஃபங்க்ஷன், என் சகோதரருக்கு, என் உறவினருக்கு, என் தெரிந்தவர்களுக்கு இந்த ஃபங்க்ஷன்னு நாம் கடையை பூட்டிட்டு போவோம் அல்லது லீவ் எடுப்போம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்காக நாம் எதை இழந்திருக்கிறோம்? ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்காக நாம் எதை இழந்திருக்கிறோம்? ஞாயிற்றுக்கிழமை நாம் கடவுளுடைய காரியத்திற்காக நாம் எதை இழந்திருக்கிறோம்? நாம் செய்கிற வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை எதற்காக நமக்கு விடுமுறை கொடுக்கப்படுகிறது? கடவுளுக்காக செலவழிக்க. அந்த நாள் நாம் ஏன் வேலைக்கு செல்வதில்லை? அந்த நாளில் நாம் ஏன் நமது தொழில் கூடங்களை திறப்பதில்லை? நம்ம நினைக்கிறோம் அந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம அதிகமாக சம்பாதித்து விடுவோம் என்று. அன்புக்குரியவர்களை, என் வாழ்க்கையில் பார்த்திருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை கடவுளுடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், திருப்பலிக்கு செல்லாமல், வேலை எனது வாழ்க்கை என்று வாழ்ந்தவர்கள், அவர்கள் அந்த நாளிலே சம்பாதித்தை விட 2 மடங்கு அவர்கள் இழந்திருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். என் வாழ்க்கையிலே நான் எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். ஏன்பா ஞாயிற்றுக்கிழமை கூட உங்களுடைய வேலையை நீங்கள் செய்கிறீர்களே, ஞாயிற்றுக்கிழமை கூட உங்களுடைய கடையை நீங்கள் திருப்பலிக்கு செல்லாமல் திறந்து வைக்கிறீர்களே, அதை விட நீங்கள் எதை சம்பாதித்து விட போகிறீர்கள்? அவர்கள் வாழ்க்கையிலே நான் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை நாம் சம்பாதிப்பது அதை விட 2 மடங்கு 4 மடங்கு நமது வாழ்க்கையில் இழப்பாக மாறும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இது நடக்கும் எல்லாருடைய வாழ்க்கையிலும். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை நான் பார்த்திருப்பதால் நான் இவ்வளவு தெளிவாக ஆணித்தரமாக சொல்கிறேன். இந்த தாயை முன்மாதிரியாக கொள்வோம். தன் பிள்ளையை கடவுளுக்காக இழப்பதற்கு, தன் கண்முன்னே கொல்லப்படுவதற்கு தைரியத்தோடு கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, கடவுளுக்காக நாம் இழக்க துணிவாய் இருப்போம். அவர் கொடுத்ததை வைத்து நாம் அவருக்கென்று வாழ்வோம். கடவுள் கொடுத்ததை வைத்து நாம் அவருக்கென்று வாழ்வோம். பிறருக்காக பயன்படுத்துவோம், நமக்காக அல்ல. இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் தாழ்ந்து ஓமையை பற்றி சொல்கிறார். கொடுத்ததை பெருக்கிக் கொள்ளுங்கள். கடவுள் உங்களுக்கு எத்தனையோ ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் பெருக்கிக் கொள்ளுங்கள். நன்மைகள் செய்து அந்த ஆசீர்வாதங்களை சொல்லுவாங்க, புண்ணியத்தை சேர்த்துக் கொள்ளுங்கன்னு சொல்லுவாங்க. புண்ணியத்தை சேர்த்துக் கொள்ளுங்க. ஒரு கிணறு என்பது இறைக்கத்தான் ஊறும், இறைக்கத்தான் ஊறும் என்று சொல்லுவாங்க. கொடுக்கத்தான் சேரும். நீங்க சேர்த்து வைக்க பாருங்க, நீங்க இழந்துகிட்டே இருப்பீங்க. ஆனால் கொடுக்க நீங்கள் பழகுங்கள், சேர்ந்து கொண்டே இருக்கும். சேர்த்து வைக்க நீங்கள் நினைக்கிற பொழுது இழந்து கொண்டே இருப்பீர்கள். கொடுக்க நினைக்கிற பொழுது நீங்கள் சேர்த்து கொண்டே இருப்பீர்கள். இறைக்கிற கிணறு தான் ஊறும்.
நாம் பணத்தையோ நமது வாழ்க்கையில நாம் சொத்துக்களையோ சேர்க்க நினைக்கிற பொழுது ஒரு வழியில் இழந்து கொண்டே இருப்போம். ஆனால் கொடுத்து பாருங்கள், கடவுளுக்காக கொடுத்து பாருங்கள், ஏழைகளுக்காக கொடுத்து பாருங்கள், நல்ல காரியங்களுக்காக கொடுத்து பாருங்கள், சேர்ந்து கொண்டே இருக்கும். கடவுள் கொடுத்ததை நாம் பெருக்கிக் கொண்டே போவோம். மண்ணிலே புதைத்து வைக்க வேண்டாம், மண்ணிலே புதைத்து வைக்க வேண்டாம். அந்த மகன் அவன் கைக்குட்டையிலே முடிந்து வைத்ததை போல நாமும் கடவுள் கொடுத்த ஆசீர்வாதங்களை, கடவுள் கொடுத்த செல்வங்களை கடவுளுக்காகவும் பிறருக்காகவும் பெருக்கிக் கொண்டே போவோம். அப்பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும். கடவுள் நம் ஆசீர்வாதங்களால் கொடுத்து கொண்டே இருப்பார். கடவுளுக்காக உங்கள் நேரத்தை, உங்கள் பிள்ளைகளின் நேரத்தை கொடுத்து பாருங்கள், அதை 2 மடங்கு ஆசீர்வாதமாய் பெற்றுக்கொள்வீர்கள். கடவுளுக்காக நீங்கள் செலவழிக்கிற நேரம் வீண் போகாது. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் பைபிள் படிக்க வைங்க. உங்கள் பிள்ளை எப்படி படிக்கிறது என்று பாருங்கள், எப்படி ஞாபக சக்தி வருதுன்னு பாருங்கள், எவ்வளவு அதிகமான மதிப்பெண் எடுக்கிறான் என்று பாருங்கள். உங்கள் பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு அழைத்து செல்லுங்கள். அவர்கள் வாழ்க்கை எப்படி மாறப்போகிறது என்று பாருங்கள். அன்புக்குரியவர்களே, கடவுளுக்காக நீங்கள் வாழ்ந்து பாருங்கள், உங்கள் பிள்ளைகளை வளர்த்து பாருங்கள். அந்த வாழ்க்கை மாபெரும் ஆசீர்வாதம் மிக்கது. அப்பொழுது நாமும் போற்றுதற்குரிய பெற்றோராய் வாழ்வோம். கடவுள் நம்மை இன்னும் இன்னும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். அவர் கொடுத்ததை அவருக்காக நாம் கொடுப்போம், அவர் கொடுத்ததை நாம் அவருக்கென்றே நாம் கொடுப்போம். கடவுள் கொடுத்த பிள்ளைகளை கடவுளுக்காக வாழ வைப்போம். கடவுள் கொடுத்த செல்வங்களை கடவுளுக்காகவே பயன்படுத்துவோம். ஏழை எளியவர்களுக்காக பயன்படுத்துவோம். அப்பொழுது நாம் நிறைவாய் பெற்றுக்கொள்வோம். ஆமென். அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவனை, உன் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவனை, உன் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. உன்னான வாழ்வை உடமேட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். உன்னான வாழ்வை உடமேட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். புதிரான வாழ்வை எதிரானதாலே, புதிரான வாழ்வை எதிரானதாலே, பொலிவாகச் செய்வாய் ஆண்டவனை, உம்மருளோடு அணைப்பாய் மாபரமே. சகோதர சகோதரி, என்னுடையது உங்களுடையமான புரிதபடி எல்லாம் உள்ள இறைவனுக்கு ஏற்றதாக மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கை நீட்டி இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகிறோம். அதனால் மாண்புக்குரிய உமது திருமுன் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை இறைப்பற்றின் அருளையும் நிலையான பேரின்பத்தையும் எங்களுக்கு பெற்றுத் தருவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுநடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர்,
விண்ணகம் மன்னகம் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரின் இவையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உடம்பு கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை நோக்க ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் மோட்சராட்சன் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயிர் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் தாயுமான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உம்முடைய திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தோர்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவனின் அமைதியை பகிர்ந்து கொள்ளும் கிறிஸ்துவின் அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் அனைவரும் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீரின் உள்ளத்தில் எழுந்தல்ல நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும்.
ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகிறோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டுச் செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென். இறைவனின் அன்பிலும் அன்னை மரியின் பரிந்துரையிலும் பராமரிப்பிலும் வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நம் வாழ்வில் தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. உம்மை தேடி வந்தேன், சுமை தீரும் அம்மா. உலகாளும் தாயே, அருள் தாரும் அம்மா. உலகாளும் தாயே, அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன், சுமை தீரும் அம்மா. முடமான மகனை நடமாட வைத்தாய், கடல் நீரில் தவித்த கப்பலை காத்தாய். முடமான மகனை நடமாட வைத்தாய், கடல் மீது தவித்த கப்பலை காத்தாய். பால் கொண்ட கலசம் பொங்கிட செய்தாய், பொருள் கொண்ட சீமோன் உன் பாதம் சேர்த்தாய். பொருள் கொண்ட சீமோன் உன் பாதம் சேர்த்தாய். உம்மை தேடி வந்தேன், சுமை தீரும் அம்மா.